ஹலோ காய்ஸ், நீங்க ஒரு காஃபி லவரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில்லுன்னு ஒரு கோல்ட் காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மிக்சர் ஜாரில் 2 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் நல்லா காய்ச்சிட்டு சில் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் க்ரீமினஸ்க்காக நான் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் கொடுக்கும். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்கூப் வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூடவே நிறைய ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸில் நான் ஜஸ்ட் கார்னிஷிங்காக கொஞ்சமாக வந்துட்டு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காஃபியை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோல்ட் காஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் மட்டும் ட்ரிசில் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.